அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லாட் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஸோ எந்த மாதிரி லெவலில் இருந்துச்சு அப்படின்ற பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ தான் மக்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதா, பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஸோ எப்பயுமே வந்து பிஓ எக்ஸாம்ன்றது வந்து ஒரு லெவலில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பிஓ எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா எஸ். ஸோ எப்பயும் போல் பிஓ எக்ஸாம் எவ்வளோ கொஞ்சம் ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க, ஸோ கொஞ்சம் மாடரேட்டாக தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க எல்லாரும். ஸோ நான் கேட்டவரை எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் இப்போது ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கேட்கல, குவாட்ரேட்டிக் கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து டிஏ கேட்டிருக்காங்க, கேஸில் டிஏ ஒன்று கேட்டிருக்காங்க, டேபிள் டிஏ ஒன்று கேட்டிருக்காங்க, ரோ ஒன்று வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 டிஏ வந்திருக்கு. ஸோ குவாட்ரேட்டிக் வந்திருக்கு, அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 25 கொஸ்டின் இதே வந்திருக்கு, ஒரு 10 அரித்மெட்டிக் சம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்டிடியூட் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூட்ல வந்து ஓவராலாக வந்து நீங்கள் வந்து ஒரு என்கிட்ட மினிமம் சொன்ன அட்டம் பண்ண சொல்லுங்கள். சரி, எப்பயும் நம்ம கொஞ்சம் தான் பேசுவோம். ஸோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட மினிமமாக சொன்ன அட்டம் எவ்வளோ கேட்டிங்கன்னா 16 சொன்னாங்க. ஸோ ஆப்டிடியூட்ல வந்து 16 சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டன் போட்டீங்கன்றதை கீழே சொல்லுங்கள். மினிமம் அட்டன் மட்டும் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தீங்களோ அது பெட்ரு தான். ஸோ என்கிட்ட சொன்னது நான் கிட்ட 5-6 பேரில் ஒரு மினிமம் அட்டம் வந்து 16 சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரீசன். ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பசிலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பேரலல் ரோ பசில் கேட்டிருக்காங்க. ஸோ சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வச்சு ஒரு பசில் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த் அண்ட் ஏஜ் பேஸ்ட் பசில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பசில் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து சிலாஜிசம் இருந்திருக்கு, பிளட் ரிலேஷன் இருக்குது, இன்இக்வாலிட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த பேர்ஸ் ஆஃப் டிஜிட் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஆட் ஒன் அவுட் எடுக்கிறது, ஸோ இந்த வேர்ட்ஸ் கொடுத்து எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருக்கு வழக்கம் போல். ஸோ ரீசனிங் ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ரீசனிங் ஓரளவுக்கு நல்லா அட்டம் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஏன்ட்ட ரீசனிங்க்கு சொன்ன மினிமம் அட்டம் எவ்வளோ அப்படின்னா 25 சொன்னாங்க. சரி, 25 சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டம் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரீசனிங் இதே மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் போனீங்கன்னா வழக்கம் போல தான். ஸோ இங்கிலீஷில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங்கு, ஸோ ஃபில்லர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்திருக்கு எப்பயும் போல இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் வந்து இந்த க்ளவுட் கிச்சன் பற்றின ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷில் வந்து ஓரளவுக்கு பண்ணலாம் சார், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது இங்கிலீஷை. ஸோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் படிச்சிருந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு ஒரு 2 பேர் சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ நான் கேட்ட ஒரு 6 பேரில் 2 பேர்ன்றப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 33% அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான். ஸோ சாம்பிளிங் மாதிரி தானே. ஸோ அந்த லெவலில் தான் இருந்துக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ அட்டன் போட்டீங்க? ஸோ ரீசனிங் எவ்வளோ அட்டன், ஹாப்பி எவ்வளோ அட்டன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குவெரிஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன் சார், இந்த மாதிரி கொஸ்டினை நான் ஸ்ட்ரக் ஆனேன், ஸோ இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுறப்போ பார்த்து அட்டன் பண்ணி இருந்திருக்கணும், ஸோ டைமில் இதில் ஸ்ட்ரக் ஆகிட்டேன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இல்லைனாலும் அடுத்து இந்த தப்பா அடுத்து ஒருத்தவங்க பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் அட்டம்ப்ட் சார், என் அட்டம்ப்ட்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் சார், அது வந்து எல்லாருக்கும் தெரிய வேணாம், கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, அந்த கவலையெல்லாம் வச்சுக்கிறாரு. அவ்வளோதான், அட்டன் பண்ணிட்டோம், எக்ஸாம் எழுதிட்டோம், முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் அதுலேருந்து தப்பு பண்ணினாலும் அது வந்து டெவலப் ஆகி போகுமே ஒழிய ஸோ அதனால வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்லாட் ரிவியூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லாட்டில் ஒரு நல்ல அட்டம்ப்டாக எவ்வளோ இருந்திருக்கும், ஐ மீன் ஏன்னா எவ்வளோ அட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ரீசனிங் இது ஆப்டிடியூட்டில் வந்து ஒரு 16 to அதிகபட்சமாக எவ்வளோ சொன்னாங்க, 23 சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் வந்து இங்கிலீஷ்லேயும் அவ்வளோதான் சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து மினிமம் அட்டம் வந்து 16 சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 25 வரையும் போடலாம். 25 கூட சொல்கிறேன், 24 தான் சொன்னாங்க, 23, 24 தான் சொன்னாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரீசனிங் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, 25+க்கு மேலே அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க மேக்ஸிமமாக. ஸோ உங்களுக்கு ரீசனிங்கில் மேபி டஃபாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது தவிர ஓவராலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத கீழே சொல்லுங்கள். ஸோ ஓவரால் அட்டம்ப்ட் எவ்வளோ, குட் அட்டம்ப்ட் எவ்வளோ, ஓவரால் நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் தான் நல்ல ஒரு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோவை சாயந்தரம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பபாய், see you.